அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மறுபடியும் இந்த வாலிபர் கொடுக்கையில நம் யாவரையும் கர்த்தர் ஒன்று கொட்டிய தெய்வக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமா தியானிச்சு நம்ம கடந்து போகலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போமே. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். கண்களை மூடுங்கள். அன்பின் ஆண்டவரே, நீர் வார்த்தையாய் எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு இந்த படிக்கப்படும் போது வாலிப பிள்ளைகளாய் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்லாம் படிச்சு வந்ததுனால இதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல. இங்க ரெண்டு விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு ஒரு அனிமல்ஸை குறிச்சு, இன்னொன்னு ஒரு பேர்ட்ஸை குறிச்சு. ஒரு விலங்கு, ஒரு பறவை. இந்த ரெண்டுக்கும் ஒரு விஷயத்தை ஒத்து போகுது. இந்த ரெண்டுக்கும் என்ன நடக்குமா, ஒரு ஆபத்து வருகிற நேரத்துல இந்த வெளிமான் எப்படி வேட்டைக்காரனுடைய கைக்கும் இந்த குருவி எப்படி வேடனுடைய கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, சேவ் யுவர் செல்ஃப். நீ உன்னை தப்புவித்துக்கொள். ஏன்னா எப்படி இந்த வசனத்துல ரெண்டு விஷயங்கள், அந்த வெளிமானும் அந்த குருவியும் எப்படி தன்னை தப்புவிக்கிறதோ அதே போல இந்த பொல்லாத உலகத்துல அந்த கடைசி நாட்கள்ல என்ன சொல்லலாம், அநேக உலக பிரகாரமான காரியங்கள்ல இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் ஒரு நாள் என்னாகும், அழிந்து போகும். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஆனாலும் இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்த ஜீவன், நமக்கு அவர் கொடுத்த சித்தத்தின் பிரகாரமாய் நாம் நடக்கப்படும் போது நிச்சயமா ஆண்டவருடைய வருகையில நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். சரி, இங்க என்ன செய்யற சாலமோன் ஞானி ஒரு அட்வைஸ் பண்றாருன்னா, நீ உன்னை தப்புவித்துக்கொள். ஏன்னா இந்த உலகம் பொல்லாத உலகம், கண்ணி வைக்கிற உலகம், அதாவது வலைய விரிக்கிற உலகம். அதே போல இந்த உலகத்துல நிறைய விதமான என்ன சொல்லலாம், ஒரு மீனை பிடிக்க எப்படி தூண்டில் போட முடியுமோ அதே போல பிசாசானவன் என்ன பண்ணுவான், சில நேரங்களில நான் கடந்த வாரத்துல சொன்னது போல இந்த வீண் சிந்தைகளை என்ன பண்ணுவான், தூண்டில் போடுவான், மறைமுகமான கண்ணிகளை வைப்பான். இதெல்லாம் எதற்காகனா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வீழ்ந்து போகணும், ஆபத்துல நம்ம மாட்டிக்கணும். இந்த வாலிப நாட்கள்ல ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை நம்ம இடத்துல நம்ம கொண்டு வரப்படும் போது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அடுத்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் சாலமோன் ஞானி சொல்றாரு, நீ உன்னை என்ன பண்ணு, தப்புவித்துக்கொள். நம்ம நினைக்கலாம், நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், நம்ம ஆண்டவர் தப்புவிக்கிற தேவன். நிச்சயம் ஆண்டவர் தப்புவிக்கிற தேவன் தான். சங்கீதம் 91 வாசிக்கப்படும் போது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்கைக்கும் நிச்சயமா ஆண்டவர் தப்புவிப்பார். எப்போ தப்புவிப்பார்னா, அந்த 91:1 சொல்லப்படுகிறது, உன்னதமானவர்கள மறைவில் இருக்கப்படும் போதுதான் நமக்கு அப்படிப்பட்ட எல்லா விதமான கண்ணிக்கும் என்ன பண்ண முடியும், தப்பு வைத்து நம்மளால வாழ்கிற வாலிபர்களை நம்மளால மாற முடியும். சரி, இங்க சொல்லப்படுகிறது என்ன சொல்றாரு, நீ உன்னை தப்புவித்துக்கொள். எதற்கு நான் தப்புவித்துக்கொள்ளணும், ஏன் நான் தப்புவித்துக்கொள்ளணும்? ஏன்னா இந்த நாட்கள்ல வாலிப நாட்கள்ல மாத்திரம் நீ ஆபத்துல மாட்டிட்டேன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனையில. இந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும், நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கை கொடுத்து. அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ செக்யூரிட்டி கார்டு, என்ன சொல்லலாம், செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இந்த பேங்க்ல, சூரிட்டியோ அப்படி நீ ஏதாவது பண்ணி அவங்களுக்காக நான் தான் எல்லாம் வாய்மொழிகளா நீ சிக்குண்டு நான் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நீ சொன்னீன்னா, அவங்களுக்கு அந்த சாலமோன் ஞானி சொல்றார் 3ஆம் வசனத்துல, இப்போது என் மகனே நீ உன் சிநேகிதன் கிட்ட அகப்பட்டபடியினால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒண்ணு செய்யணும். என்ன பண்ணணும், உன் கண்ணுக்கு தூக்க நித்திரையும் வரவிடாம உன் சிநேகிதனிடத்துல போயிட்டு உன்னை தாழ்த்தி அவனை வருந்துக்கொள். அதுக்கப்புறம் சொல்றாரு, வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்.
அதாவது அவன் உண்மையா இருப்பான் என்று சொன்னால் உண்மையான நிறைய சிநேகிதர்கள், உண்மையான நட்புகள் நிறைய உண்டு. ஆனா சில நேரங்களில் நம்மள ஆபத்துல, நம்மள பிரச்சனையில மாட்டுகிற நிறைய நண்பர்கள் இருக்கு. அதான் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நீ உன்னை தப்புவித்துக்கொள். இப்போ இந்த வெளிமானும் சரி, இந்த குருவியும் தன்னை தப்புவித்துக்கொள்ளணும்னா எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்க நடந்து போறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு காக்காவோ இல்ல ஒரு புறாவோ உட்கார்ந்துட்டு இருக்கு. நீ நடந்து போற உன்னுடைய சவுண்டை பார்த்து என்ன பண்ணும்? டக்குன்னு பறக்கும். அதே போல ஏதாவது ஒரு விலங்கும் ஏதாவது நீ போது என்ன ஆகும்னா அது கடகடன்னு ஓடும். அது வந்து நீங்க அதை நல்லா இனிமே ஒரு நாட்கள் உன்னிப்பா பாத்தீங்கன்னா, எப்போதுமே அது சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதை நோக்கி யாராவது வரப்படும் போது அந்த சாப்பிடுறத விட்டு டக்குன்னு என்ன பண்ணும்? பறந்து போகும். ஏன்னா அது எப்படி இருக்குன்னா உஷாரா இருக்கும். புரியுதுங்களா? எப்படி இருக்கணும்? இந்த வாலிப நாட்கள்ல என்னை தப்புவித்து கொள்ளணும்னா முதல்ல நான் அந்த வெளிமான் இந்த குருவி எப்படி இருக்கும், வேடனொடிக்கும் வேட்டைக்கால கைக்கும் தப்பு வைக்கணும்னா அது ரெண்டும் எப்படி இருக்குமா? உஷாரா இருக்கும். இப்போ ஒரு மரத்துல அந்த குருவி உட்கார்ந்துட்டு இருக்கு, வேடன் எங்கேயோ இருந்து எப்பவுமே அந்த வேடனோ வேட்டைக்காரனோ பக்கத்துல வந்து வலைய போடுறதோ இல்ல பக்கத்துல இருந்து சுடுறதோ மாட்டாங்க. அது எங்கேயோ இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க இருந்து பார்த்து குறி பார்த்து, ஆனா அந்த வில்லோ அம்போ அது வரப்படும் போது சின்ன அந்த ஃபியூ செகண்ட்ல என்ன ஆகும் சொல்லல. இப்போ அந்த நூல் இழையில அவங்க என்ன பண்ணாங்க? தப்பிச்சாங்கன்னு நம்ம நிறைய கேள்வி. இப்போ நீங்க கூட ஏதோ ஒரு இது ஜஸ்ட் மிஸ், நீங்க ஒரு அடிக்கப்படும் போது என்ன ஆகும்னா அவ்வளவு நேரம் கரெக்டா எங்கேயோ தான் இருக்கும். ஆனா அந்த சவுண்ட் எப்படிதான் கேட்கன்னு தெரியாது, டக்குன்னு அந்த கலையில இருந்து அது பறந்துடும். இது அந்த பறவை மாத்திரம் இல்ல, விலங்கும் அப்படிதான். அவ்வளவு நேரம் கரெக்டா நமக்கு எங்கேயோ கவனிச்சுட்டு இருக்க போல இருக்கும். ஆனா ஏதோ ஒரு ஆபத்துல வரப்படும் போது அது என்ன பண்ணனா அந்த இடத்தை விட்டு விலகி ஓடிடும். இப்போ இந்த சாலமோன் ஞானி வாலிபர்களாகி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அந்த வெளிமான் குருவி எப்படி உஷாரா பி கேர்ஃபுல்லா இருக்கும், அதே போல இந்த வாலிப நாட்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த வெளிமானுக்கும் குருவிக்கும் இந்த ஸ்ட்ரைட்டா இருந்துதான் கல்லு வரணும்னு தெரியாது. புரியுதா? சைடா இருந்தும் வரும், பின்னாடி இருந்தும் அடிக்கலாம், ஒருவேளை முன்னாடி இருந்தும் அடிக்கலாம், ஒருவேளை மேல இருந்தும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் அது எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். பி கேர்ஃபுல். இந்த வாலிப நாட்கள்ல பொல்லாதன்மை எங்க இருந்தாலும் நம்ம கன்னிகளை என்ன பண்ணுவாங்க? நிறைய இடத்துல வச்சுட்டு போவாங்க. இந்த கண்ணினா என்ன தெரியுங்களா? ஒரு விலங்கோ ஏதோ மாட்டுவதற்கு ஒரு விஷயத்தை வச்சுட்டு போவாங்க. அந்த கண்ணில வச்சுட்டாங்கன்னா, இப்போ நீங்க இந்த காடுல எல்லாம் பாத்தீங்கன்னா விலங்கு பிடிவதற்கு ஒரு கூடு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறைச்சு வச்சிருவாங்க. அந்த சிறுத்தை சிங்கெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய செய்தி கேள்விப்படுவோம். ஒரு இடத்துல வந்து சிறுத்தை வந்துச்சு, அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு வன ஊழியர்கள்லாம் ஒரு அந்த கூண்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த சிங்கம் எப்படியோ வந்து அந்த கூண்டுல வந்து மாட்டிக்கும். அதே போல இந்த நாட்கள்ல வாலிபர்களாகிய நமக்கு அநேக கன்னிகளை என்ன பண்ணுவான் அந்த பிசாசாண்டவன்? இந்த நாட்களில அவன் தூண்டில போடுவான், அவன் வலையை விரிப்பான், அவன் கன்னிகளை வைப்பான். நல்லா பாருங்க, யாருக்கு தூண்டில் போடணுமோ அவங்களுக்கு தூண்டில் போடுவான். மீனுக்கு தூண்டில் போடணும், விலங்குக்கு வலைய போடணும், அப்புறம் கன்னிக்கு பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருந்தாலும் கண்ணிக்கு அந்த விஷயங்கள் செய்யணும். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு தூண்டில் போட்டு நம்மளை பிடிப்பானா, நம்மளை வந்து வலைய வச்சு பிடிப்பானா, இல்ல நம்மளை கண்ணி வச்சு பிடிப்பானா அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவன் பார்ப்பான். நீ நல்ல ஃபைட்டா இருந்தீன்னா உனக்கு கண்ணி, அதாவது உன் இடத்துல ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? பயப்படுவான். நீ நல்லா சபைக்கு தான் வருவ, எல்லாம் பண்ணுவோம், ஆனா எதுவுமே ஆண்டவருக்குள்ள இருக்க மாட்டான், ஆண்டவருக்கு வெளியே இருந்தீங்கன்னா நிச்சயம் அவன் ஈஸியா என்ன பண்றான்? தூண்டில போட்டு, தூண்டில்லாம் என்ன தெரியுங்களா? சின்ன பாவம், நம்ம என்ன சொல்லல, நான் சின்ன பாவம் தான் செஞ்சேன், அழகா ஒரு சின்ன பாவத்தை ஈஸியா இப்போ எல்லாரும் வாலிபரும் விழுவதற்கு ஒரு மொபைல் என்று வச்சுட்டு என்ன பண்றான்? வச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கடைசி நாட்கள்ல என்ன நான் தப்புவித்து கொள்ள நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கும். பி கேர்ஃபுல். பக்கத்துல உள்ள கை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை நீ தப்புவித்து கொள்ளணும்னா
நீ தப்புவித்துக் கொள்ளனா என்ன பண்ணும்? பி கேர்ஃபுல்லா இருக்கும், உஷாரா இருக்கும். அப்படி கேர்ஃபுல்லா இல்லைன்னா என்ன ஆகும்? நிச்சயம் அவன் அடிக்கிற அவன் வைக்கிற கண்ணில மாட்டிக்கும். சரி, எப்படி நம்ம இருக்கணும், எதுல நம்ம கவனமா இருக்கணும், எப்படி இருந்தா நம்மளை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு 2 காரியங்களை மாத்திரம் நம்ம சுருக்கமா நாம் தியானிக்கலாம். முதல் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எதுல நம்ம தப்புவித்துக் கொள்ள நம்ம கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து போகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். மறுபடியும் வாசிங்க. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? இங்க 2 மனுஷங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒண்ணு, இன்னொன்னு இன்னொன்னு யாருப்பா? பேதைன்னா யாரு? அதாவது 2 மனுஷன், அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, பிரச்சனைன்னு ஒரு எதத்துல பார்க்கப்படும் போது அந்த பிரச்சனையை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? அதுக்கு போகாம மறைந்து கொள்வான். இன்னொருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்? வேணும்னு போயிட்டு அதுல மாட்டின்னு பிரச்சனை யாருக்கு 2 பேர் நடக்குதோ அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த நடுவில் ஒருத்தர் போறாரு பாத்தீங்களா, அவர் யாரு ஆயிடுவாரு? அவர் தான் வில்லனா மாறிடுவார். இங்க வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை தப்புவித்துக் கொள்ளனா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா, கோ அவே, மறைந்து கொள். நீ விவேகியா இருப்பேன் என்று சொன்னால், தேவனோட வார்த்தை உனக்குள்ள இருக்குன்னு சொன்னால், நீ ஜெபிக்கிற மனுஷனா வாலிப பிள்ளையா இருப்பேன்னு சொன்னால், சூழ்நிலை வரப்படும் போது அது தவறு என்ற ஒரு இடத்துல நீ என்ன பண்ண, உன்னை மறைந்து கொள். அது நீ படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, அது சபையா இருந்தாலும் சரி, நீ வேலை செல்ற இடமா இருந்தாலும் சரி, இடத்துல தவறு எடுக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? அப்ப வீட்டுல பிரச்சனை நடக்கும் போது யாருன்னா எப்படின்னா போன் மறைந்து கொள்ளுங்க அப்படி சொல்லல, புரியுதுங்களா? தவறான காரியங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், மற்ற விஷயங்கள் தவறுன்னு உங்களுக்கு தெரியப்படும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏன் நிக்க கூடாது? சில பேர்லாம் சண்டை எங்க நடந்தாலும் நின்று அதுல என்ன நமக்கு கத்துக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியாது. அதுல அவங்க பேசுற வார்த்தைங்க அது என்ன பைபிள்ல இருந்து யாரும் அவங்க பேச போறது, அங்க நின்று எங்கேயோ போவாங்க, எங்கேயோ கடைக்கு அனுப்புவாங்க, ஏதோ ஒரு இடத்துல போவாங்க. ஆனா அந்த யாரா இருந்தாலும் நீ பாருங்களேன், எத்தனை பேர் நம்ம தெருவிலையும் நம்ம பக்கத்து தெருவிலையும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தூக்கம் வருதுன்னா மோங்கழின்னு உட்காரு. எத்தனை பேர் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எங்க தெருவில் பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க வர்றாங்க. ஆனா அதை எத்தனை பேர் நின்று கவனிச்சு போகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா சண்டையோ யாராவது பெரிய ஆளோ வரப்படும் போது எங்க இருக்கிற ஜனங்கள்லாம், வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் வெளியில போயிட்டு அதை பார்த்துட்டு வரும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, இன்னும் நம்ம விவேகி நினைக்கிறோம், ஆனா நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கோம்? பேதைகளை தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? உஷாரா இருக்கணும். செகண்ட் சொல்லப்படுகிறது, உன்னை தப்புவித்துக் கொள்ள, உன்னை காத்துக்கொள்ள நீ என்ன பண்ணணும்? பிரச்சனை, ஒரு தவறு என்ற ஒரு விஷயங்கள் நடக்கப்படும் போது அந்த இடத்துல இருந்து உன்னை மறைத்து கொள்ளணும். அதாவது கோ அவே, அந்த இடத்துல நிக்க கூடாது. ஏன்னா தாவீது சொல்ற, துன்மார்க்கோடைய அந்த ஆலோசனையில அந்த பிரச்சனை வரப்படும் நீ நின்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு நீயும் அந்த குரூப்ல ஒருத்தன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்ப இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படும் போது பேதுருவை பிடிச்சிட்டாங்க, கைங்களும் மாட்டிட்டார். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பேதுருவ இயேசு கிறிஸ்து, நீ இவனும் அவரோடு இருந்தவன் தான். நான் சொல்றது புரியுதா? நீ மாட்டிட்டேன்னு வச்சுங்களா, இவனும் அந்த பிரச்சனையில இங்க சண்டாகும் போது இவனும் இந்த பையன் என்ன பண்ணிருக்கான்? நீ அங்க போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு இல்லையா நின்றுட்டு இருந்த, இல்ல நின்றுட்டு இருந்தல்ல, என்ன நடந்துச்சு? நீதான் அப்படி என்ன ஆகும்? சாட்சியா மாறிடுவேன். இப்ப நீ அவங்க 2 பேரும் நமக்கு சொந்தக்காரா இருந்தா உன்னால யாருக்கு சாட்சி சொல்ல முடியும்? அதனால வேதம் சொல்லுகிறது, வேடனுடைய வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும்
குருவி வேடனுடைக்கும் தப்புவிப்பது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். அதற்கு பி கேர்ஃபுல், உஷாரா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, பிரச்சனை, பாவம், துன்மார்க்கமான காரியங்கள் நடக்கப்படும் போது அந்த இடத்துல இருந்து கோ அவே, விலகி நீ என்ன பண்ண, மறைத்து கொள்ளுகிறவனா இருக்கணும். உன்னை அந்த இடத்துல காண்பிக்க கூடாது. இனிமேல் எங்க சண்டை நடந்தாலும், எங்க பிரச்சனை, தேவையில்லாத காரியங்களை பேசும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. ஆனா வீட்டுல 2 பேர் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நீங்க எப்படின்னா ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு சமாதானம் பண்ணுறா இருக்கணும். வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த பாயிண்ட் பேசுங்க, இந்த பாயிண்ட் அன்னைக்கு இப்படி பண்ணல, இதை எடுத்து அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்து சொல்லக்கூடாது. அப்போ முதலாவது என்ன பண்ணும், கோ அவே, என்னை மறைத்துக் கொள்கிறவனா இருக்கும். யார் மறைத்துக் கொள்வான், விவேகியா இருந்தான். விவேகி எப்படியா மாற முடியும், கர்த்தருடைய வார்த்தைகளையும் ஜெபிக்கப்படும் போது ஆண்டவரோடு இருக்கிறவன் தான் விவேகியான விவேகமான காரியங்களை செய்கிறவனாய் மாற முடியும். சரி, 2வது என்னை தப்புவித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னா, அதே நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. இதுதான் கோ அவே. முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். கன்னிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். என்ன பண்ணுவான், தன் ஆத்துமாவை காக்கிறவர்களாய் நீங்க இருப்பீர் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும், அவைகளுக்கு விலகி போகிறவர்களா இருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பாவ இச்சையான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், விலகி போகிறவர்களா இருக்கணும். அதாவது சைலண்டா கோ அவே. நான் சொல்றது புரியுதா, என்ன சொன்னேன், கோ அவே தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், உன்னை நீ தப்பு வித்துக் கொள்ளனா, உன்னை காத்துக்கொள்ள நீ என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். 2வது, 3வது, 2வது கவனமா இருக்கணும், விவேகியா இருக்கணும். 3வது கோ அவே. அதாவது என்னன்னா, என் ஆத்மாவை தப்புவித்துக் கொள்ள நான் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நான் என்ன பண்ணணும், விலகி போகிறவனா இருக்கணும். விலகி போகிறோம்னா என்னன்னா, இப்போ இந்த படிக்கிற பசங்களெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் காலையிலலாம் நல்லா விளையாடுவாங்க. ஆனா நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா நைட்டு உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அதுல இருந்து விலகி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணுவாங்க, அடிஷனல் பேப்பரை வாங்கிட்டே இருப்பாங்க. நமக்கு பார்க்கப்படும் போது எப்படி இருக்கும், நான் நேற்று நம்ம கூட தானே இருந்தான், நம்ம கூட தானே விளையாடினா, ஆனா இன்னைக்கு என்ன பண்றான், இந்த சும்மானா இப்ப லாங்கா எழுதி இந்த அடிஷனல் பேப்பர் வாங்குறவங்க உண்டு. நானும் வாங்கியிருக்கிறேன், எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் வாங்கிட்டாங்க. 10th என்ன ஒரு போட்டினா, யார் ஃபர்ஸ்ட் அடிஷனல் பேப்பர் யார் வாங்குறோம் போட்டி. அதுக்கு எங்க கிளாஸ்ல நாங்க படிக்கப்படும் போது 10th எக்ஸாம்ல நிறைய பேர் வாங்கினாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்கும் போது அவங்க முயற்சி சொல்லுவாங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன சொல்லலாம், ஒரு 2 லைன் மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்ஸ் கொஸ்டினா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பேஸ் விட்டு, எப்படி ஒரு 2 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டு எழுதுவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த விவேகி இந்த ஆபத்துக்கு மறைந்து கொள்கிறோம் என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை நீ பரிசுத்தமாய் தப்புவித்துக் கொள்ள ரெடியா இருக்கணும். விலகி ஓடணும், அசுத்தத்திற்கு விலகி ஓடணும், விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடணும். உங்க வீட்டுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், விலகி ஓடணும். உங்க ரிலேஷன்ல செஞ்சாங்கன்னா அங்க என்ன பண்ணக்கூடாது, விலகி ஓடணும். சிலர்ல நான் அங்கதானேங்க நிக்கிறேன், அது ஒண்ணு அப்படிலாம் இல்லை, அந்த இடத்துல நீ விலகி ஓடணும். நாளைக்கு அங்க நிப்ப, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கூட்டு இதை செய்யின்னு சொல்லுவான். புரியுதாப்பா? அதனால என்னை தப்பு வித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும், இப்போ நீங்க ஒரு காட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய கல் எடுத்து தேனி அடிச்சிருங்க, என்ன பண்ணுவீங்க, அப்படியே நிற்பீங்களா, எப்படி ஓடுவோம், நீ ஓடுற வேகத்துக்குள்ள வந்து அந்த தேனியில என்ன ஆயிடும்,
நல்லா கொட்டிடும். அதனால நீ என்ன பண்ணணும், வேகமாய் ஒண்ணும் விவேகமா எங்கேயாவது இது இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மறைந்து கொள்ளும். புரியுதுங்களா? வேகமும் முக்கியம், விவேகமும் முக்கியம். இந்த வாலிப நாட்களை நல்ல நம்பிச்சு ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸ்பீடாவும் இருக்கணும், அப்புறமா ஷார்ப்பாவும் இருக்கணும். ஸ்பீடும் முக்கியம், ஷார்ப்பா இருந்துச்சு ஸ்பீடா இருந்தாலும் வேஸ்ட், ஸ்பீடா போயிட்டு ஷார்ப்பா இருந்தாலும் வேஸ்ட். நான் சொல்றது புரியுதா? ஸ்பீடா கோல் அடிக்க கிட்ட போயிட்டு அங்க ஷார்ப்பா அடிக்காம விட்டினாலும் நீ என்ன பண்ணுது, அவ்வளவு தூரம் ஃபாஸ்டா ஓடியும் வேஸ்ட் தான். நல்லா எக்ஸாம் கடகடன்னு நல்லா ஸ்பீடா எழுதிட்டு லாஸ்டா உங்க ஆல் டிக்கெட் நம்பரை நீ போடாம விட்டினா வேஸ்ட் தான். சொல்லு புரியுதுங்களா? அம்மா தம்பி என்ன பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது என்ன செய்யணும்? சேவ் யுவர் செல்ஃப். நீ உன்னை தப்பி வைத்துக்கோ. எப்படி தப்பி வைக்க முடியும்? உஷாரா இருந்தா தப்பி வைக்க முடியும். உஷாரா இருக்கணும்னா நீ என்ன பண்ணும்? விவேகியா இருக்கணும். அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளுக்கு நீ விலகி போகணும். இது ரெண்டுமே நீ செய்யணும்னா ஒரு விஷயத்த நம்ம செய்கிறவனா இருக்கணும். இந்த ரெண்டு காரியங்களுக்கு தப்பி வைக்கணும்னா நீங்க ஒரு விஷயம் செஞ்சா போதும். அது என்ன தெரியுங்களா? நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமே. அதுல கடைசி லைன் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இல்ல கடைசி லைன். அதான் அதே வசனம் தான்மா. வாசிங்க. சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போதும்பா. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, நீ நல்ல ஜெபிக்கிற வாலிபர்களா இருந்தீங்கன்னா, நல்ல வேத வாசிக்கிற வாலிபர்களா இருந்தீங்கன்னா, எப்பா பொய் சொல்லாத வாலிபர்களா இருந்தீங்கன்னா, உண்மையான வாலிபர்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு இப்படிப்பட்ட ஆபத்து கண்ணில் வரப்படும் போது அதுல இருந்து தப்பிக்கொள்ளும்படியான என்ன பண்ணுவாரு? அது அப்படி, அதாவது என்னன்னா எமர்ஜென்சி டோரை என்ன பண்ணுவாரு? இந்த ஆபீஸ்ல எல்லாம் இருக்கும் எக்ஸிட் டோர் ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா அது அந்த நார்மல் இதுல இறங்க மாட்டாங்க, எக்ஸிட் டோரா தான் இறங்குவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆபத்து வந்துச்சுன்னா, இந்த வாலிப நாட்கள் ஆண்டவர் என்னை தப்பு வைக்காதபடி இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சூழ்ந்திருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஜெபிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அதுல தப்பிக்கொள்ளும்படியான வழியை உண்டு பண்ணுவார். புரியுதலா? உங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி டோரை நிச்சயம் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. புரியுதா? சேவ் யுவர் செல்ஃப். நீ உன்னை தப்பி வைத்துக்கோ. கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் யாரும் சேர்ந்து வாசித்து நாம் முடிப்போமே. வெளிமான் வேட்டைக்காரனுடைய கைக்கும் தப்புவது போல அந்த நீ உன்னை தப்பி வைத்துக் கொள் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்க பேரை வச்சு படிப்போமே. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கைக்கும் ஏன் உங்க பேரு மறந்துச்சா? அந்த நீ வனப்பா, நீ எடுத்து போட்டு அவ்வளவுதான். சேவ் யுவர் செல்ஃப். தப்பி வைக்கணும்னா உஷாரா இருங்க, பிரச்சனையில இருந்து கோ அவே பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்படி இருந்தனா நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தப்புவதற்கான போக்கை உண்டு பண்ணுவார். ஒரே விஷயம், ஜெபிக்காதவங்க ஜெபிங்க, பைபிள் வாசிக்காதவங்க வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்திருந்து